என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து கேர்வில் ஐசி இன்ஜின் பார்த்துருப்போங்க. ஐசி இன்ஜினா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல், அதுதான் ஐசி இன்ஜின் சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம கேர்வ் டாட் இவிஎஸ், கேர்வில் இவியுமே இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே இருக்குது. நான் உங்களுக்கு அதுலேயும் சொல்லியிருப்பேன். ஐசி இன்ஜின் பார்த்தது வந்து லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேர்வ் இவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இந்த டாடா கேர்வ் இவி ரிவ்யூ கொடுத்ததுக்கு துரை சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். டாடா மோட்டார்ஸ், ஸ்ரீ கோகுலம் மோட்டார்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். டாட்டாவில் நீங்கள் என்ன கார் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனோம்னா இந்த ஷோரூமோட அட்ரஸ், லொக்கேஷன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். கேர்வ் இவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏவா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏவா சிஸ்டம் அப்படின்றதுனா அக்வஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு உங்களுக்கு ஆகும்னா, உங்களுக்கு கார் நீங்கள் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கார் வந்து ஒரு அம்மிங் சவுண்ட் மாதிரி கொடுக்கும். பிகாஸ் எலக்ட்ரிக் வந்து உங்களுக்கு சைலண்டாக இருக்கும். நீங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் யாராச்சும் நீங்கள் கிராஸ் பண்ணி போகும்போது அவங்களுக்கு தெரியணும் ஒரு கார் வருது அப்படின்னு. அதுக்கான ஏவா சிஸ்டம் உங்களுக்கு டாடா கார்ஸ் எல்லாத்தையுமே மேனிட்டரியாக கொடுத்துட்றாங்க. இப்போ வந்து கார் ஹைடில் இருக்கும்போது ஒரு சவுண்ட் ஒன்று கொடுத்துட்றாங்க. அந்த சவுண்டு உங்களுக்கு ஹைடில் இருக்கும்போது சவுண்டு வரும். ஏன் அப்படின்னா கார் ஆன் ஆகுதுன்னு தெரியணும்ல, அதுக்காக ஒரு சவுண்டு கொடுத்துட்றாங்க. அது ஒரு ஸ்க்ரீன், அந்த ஏவாஸோட ஸ்க்ரீன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு கிளிப்பிங் போட்டு விட்றேன், நீங்கள் அதை பாருங்கள். அந்த ஏவா சிஸ்டம் இப்போ வர எல்லா கார்ஸுமே அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேர்வில் டிஃபால்ட்டாகவே கொடுத்துட்றாங்க. இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி மோட்டர் பே, ஏன்னா எலக்ட்ரிக்கு எது இன்ஜின் மோட்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யூஸ்வலாக பானட் செம்ம வெயிட்டுங்க. ஈவிலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட்டான பானட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு சவுண்ட் இன்சுலேஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம அப்படியே இந்த மோட்டர் பே பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட மோட்டர் பே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க. இதில் 2 கிலோவாட்டுக்கான பேட்டரி கொடுத்துறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி 2 கிலோவாட் வரும். உங்களுக்கு 45 கிலோவாட்டுக்கான பேட்டரி கொடுத்துறாங்க. 55 கிலோவாட்டுக்கான பேட்டரியுமே கொடுத்துட்றாங்க. நம்ம 45 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டரோட பவர் வந்து 110 பிஎஸ்பி பவர் கொடுத்துட்றாங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 148 பிஎஸ்பி பவர். அண்ட் டார்க் வந்து 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து இந்த 45 கிலோவாட்டுக்கான பேட்டரி. ரேஞ்ச் வந்து 502 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க டாடா கிட்டே. நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு லித்தினியம் பேட்டரி தான் ஆப்வியஸ்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சார்ஜிங் டைம் வந்து ஏசி சார்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த ஏசி சார்ஜில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அண்ட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 60 வாட்ஸ் டிசி ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துறாங்க இவங்களே. அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 to 80% வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸில் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இதே நீங்கள் 55 கிலோவாட் பேட்டரி போனீங்கன்னா அதோட மோட்டர் பவர் வந்து 123 கிலோவாட் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் வந்து 165 பிஎஸ்பி பவர். அண்ட் டார்க் வந்து சேம் 215 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான். டார்க்கில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ரேஞ்ச் வந்து 585 கிலோமீட்டர்ஸ் போகும் இந்த 55 கிலோவாட்டுக்கான பேட்டரியில். இதுவுமே நம்ம வந்து கிளைம் பண்ணும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம். அண்ட் சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏசி சார்ஜர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 hours to 8 hours 10 to 80% ஆகும். அண்ட் டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் போனீங்கன்னா உங்களுக்கு 40 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு 70 கிலோவாட்டுக்கான டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் வந்து உங்களுக்கு 50 amp சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 45 கிலோவாட் பேட்டரி வந்து உங்களுக்கு வந்து அரௌண்ட் 20 ஹவர்ஸ் கிட்டே எடுத்துக்குதுங்க. ஆனால் இந்த 55 கிலோவாட்டுக்கான பேட்டரி உங்களுக்கு 15 to 17 ஹவர்ஸ் கிட்டே இருக்கா. உங்களுக்கு நான் கீழே வேர்டிங்ஸ் போட்டுற எத்தனை ஹவர் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற 15 amp சார்ஜர் போட்டிங்கன்னா நான் சொல்கிறது சூப்பர். அண்ட் அப்படியே நீங்கள் வந்து இதாங்க சவுண்ட் இன்சுலேஷன் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். மோட்டர் இதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு மோட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்குமே வந்து உங்களுக்கு ஒரு குஷன் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜுமே இருக்குது. ஆக்சுவலாக ஈவிக்கு இது மோட்டர் கீழே தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 லிட்டர்ஸ் கிட்ட ஒரு ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரங்க்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஃப்ரங்க்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதாங்க டாட் டிவிக்கான பேட்சிங்குமே இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் பொசிஷன்லாம் வந்து இந்த கேர்வ் இவியில் என்னென்னு பார்ப்போமா வாங்க. அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கமிங் லைட் வரும். அது நம்ம ஹேரியர், சஃபாரி எல்லாத்தையுமே பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு ஐசி இன்ஜினுமே இருக்குது, இதுலையுமே இருக்குது. அண்ட் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து குட் பை சொல்லும். பை. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு பட்டன் காட்டியிருப்பேன். அந்த பட்டனை டச் பண்ணனால நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க டாடா கிட்ட. என்னன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் மறந்து போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டே போனீங்கன்னா, மறந்து போக மாட்டீங்க பட் இருந்தாலும் சொல்கிறேன், மறந்து போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு 3 to 10 செகண்ட் கேஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும்.
அதுவுமே வந்து இந்த டாட்டால ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷன் கர்வ் டாட் டிவியோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துருங்க. உங்களுக்கு அதே மாதிரி எல்இடி டிஆர்எல்ஸ் ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அண்ட் இங்கே தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து உள்ள ஒரு பட்டன் இருக்குது, அந்த டச் டைப்பில் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சார்ஜிங் போட்டு வெளில வரும். அது உங்களுக்கு கிளிப்பிங் போட்டு காட்டுறேன். ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க, பரவாயில்ல. அண்ட் 360 டிகிரி கேமரா, அதுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்துடும். அண்ட் இங்கேயுமே ஒரு ஏர் வெண்ட். இந்த டிசைன்லாம் வந்து இந்த கர்வ் ஈவியில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசி பிளாக், கீழே ஒரு பிரஸ்ட் அலுமினியம் மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்கிப் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் விட்டு ஃபாக் லேம்ப்ஸுமே கொடுத்துறாங்க. இங்கேயுமே அந்த ஃபினிஷ், இங்கேயுமே ஏர் வெண்ட் இருக்கு. ஜஸ்ட் நைஸ், பரவாயில்ல. ஈவிக்குமே அந்த ஏர் வெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு லைக் நெக்ஸான் பஞ்ச் ஈவி மாதிரி தான் இருக்கு. இந்த டாடா கர்வோட ஃப்ரண்ட் போர்ஷன் பெருஞ்சில் இந்த மாற்றம்லாம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஏடாஸ்க்கான கேமராவுமே உங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட், எம்பவர்ட் ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லி டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் இது. அதனால உங்களுக்கு ஏடாஸ் கேமராவுமே வந்துடும். நான் வேரியன்ஸ் வந்து நான் கீழே போட்டு விட்றேன் உங்களுக்கு எத்தனை வேரியன்ஸ் இருக்குன்னு. எஸ், ஏசி அண்ட் டிசி சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் டிசி சார்ஜிங் கொடுத்துறாங்க. இது வந்து டிசி ஃபாஸ்ட் சார்ஜர். இது நம்ம நிறையா ஹைவேஸில், ஹோட்டல்ஸ், மால்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது நான் சார்ஜிங் போட்டு எவ்வளோ மினிட்ஸில் எவ்வளோ ஹவர்ஸில் சார்ஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதுக்கான சார்ஜிங் போட்டு ரெண்டுமே கொடுத்துட்றாங்க. இதை நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நீங்கள் வீட்லையுமே சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த சார்ஜரில் இங்கேயுமே க்ளோஸ் பண்ணலாம், உங்களுக்கு இங்கேயுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டச் பேனல் காட்டியிருப்பேன், அங்கேயுமே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் அவ்வளோதான். இப்போ நான் அப்படியே சைடு வந்தேன்னா, ஸோ டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215, 55 or 18 inches டயர் தான். சேம் டயர் தான், எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு 4 டயர்ஸ், 4 டயருமே டிஸ்க் பிரேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த ஈவியில் உங்களுக்கு எல்லா வேரியண்ட்டுமே 4 டயருமே டிஸ்க் பிரேஸ் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் நைஸ். அண்ட் ஈவியை பொறுத்த வரைக்கும் அலைஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ ஈவிக்கான ஸ்பெசிஃபைட் அலை வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அண்ட் உங்களுக்கு கர்வ் டாட் டிவி அதுக்கான பேட்சிங் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான பேட்சிங் ப்ளூ கலரில் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஓஆர்பிஎம் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம், இட்ஸ் பைன் ஸ்பாட் அலர்ட் வந்துடும். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் 360 டிகிரி கேமராக்கான கேமரா மவுண்ட்டுமே கொடுத்துட்றாங்க. நைஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஃபீச்சர்ஸ் வைஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது இந்த ஈவியை பொறுத்த வரைக்கும். ஸோ லென்த்து விருத்து ஹைட்லாம் உங்களுக்கு சேம் தாங்க, அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. 4300 mm லென்த்து விருத்து வந்து 1810 mm வித் ஹைட் வந்து 1630 mm ஹைட். வீல் பேஸ் 2560 mm வீல் பேஸ். அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நான் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா ஐசி இன்ஜின் போட்டு நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ லென்த் வித் லைன் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதில் வந்து 208 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கர்வ் ஈவியில் வந்து பார்த்தீங்கன்னா 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் பேட்டரி பிளேஸ் ஆகுது. ஸோ இதுக்கு கீழே தான் பேட்டரி இருக்குது, ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் இந்த கர்வ் ஈவியில் நான் சொல்கிறது. நம்ம உள்ளே உட்காரும்போது என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக பண்ண மாட்டாங்க. அதிகமாக பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சேஸ் அடி வாங்கும். ஸோ 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இருக்கும், ப்ராப்ளம் கிடையாது. இவ்வளோ ஹைட்டு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும். ஆஸ் யூஸ்வலாக உங்களுக்கு ஃப்ரெஷ் டைப்பில் டோர் ஹேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. வித் லைட்டோட கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு மட்டும் ரிப்பேர் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்டில் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துலலாம் இங்கே வந்து பிளாக் அவுட்டில் பண்ணிடுறாங்க. ஐசி இன்ஜின்லாம் உங்களுக்கு குரோமில் வரும், இங்கே ஃபுல்லாக பிளாக் அவுட்டில் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து மீது எந்த மாற்றங்களும் கிடையாதுங்க. இங்கே வந்துமே கிளாஸி பிளாக் தான் இங்கே ஃபுல்லாகவே. அண்ட் கர்வ் டாட் டிவி அதுக்கான பேட்சிங்குமே கொடுத்துறாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் போடுறேன். கர்வ் டாட் டிவி அந்த டாட் டிவிக்கான பேட்சிங் வந்துடும். அதுதான் வந்து சைடை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரெசஸ் நல்லா தான் இருக்கு. அண்ட் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ச்சுவல் சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் வந்து இந்த டாட்டா வந்து நேம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக லைட் ப்ளூ, ஆனால் இந்த டாட்டா வந்து வெர்ச்சுவல் சன்ரைஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. டாட்டாவில் மட்டும் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலராக கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ஆனால் கலரு. பிரே பேக் வந்தோன்னா நெக்ஸ்ட் இந்த காரோட பேக் ப்ரெசன்ஸ்மே உங்களுக்கு வந்து சேம் எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் வந்துருங்க. எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ், ஸ்வைப்பிங் இண்டிகேட்டர்ஸ், அப்புறமா டாட்டா லோகோ ஒயிட் கலரில் கொடுத்துறாங்க. டாட்டா லோகோ, ரிவர்ஸ் கேமரா அண்ட் கர்வ் டாட் டிவிக்கான பேட்சிங் பிளாக் கலரில் கொடுத்துட்றாங்க. சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூப்பி இந்த பேக் ப்ரெசன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து பிளாக்லேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த கூப்பி எஸ்யூவிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். சூப்பர். 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருங்க. ரிவர்ஸ் லைட்டு, ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே இந்த கிளாசி பிளாக், இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்கிப் லைட் எல்லாமே வந்து கிளாசி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக வந்து அந்த பிளாஸ்டிக் ஃபினிஷ் அந்த ஒரு மாதிரி அந்த மேட் ஃபினிஷில் கொடுப்பாங்க. பட் சைட்லையுமே சரி இங்கேயுமே சரி கிளாசி பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அது ஒன்றுமே வந்து அந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அண்ட் பிரஸ்ட் அலுமினியம்
டைப் ஒரு மேட் ஃபினிஷில் ஒரு ஸ்கிப் லைட், அதுக்கு கீழே சைலன்சர், எலக்ட்ரிக்கு சைலன்சர் கிடையாது. ஸோ கீழேயுமே உங்களுக்கு சைலன்சர் வராது. டிஃபாகர் லைன்ஸ் வந்துடும், ஷார்ப்பின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஸ்பாய்லருமே வந்து உங்களுக்கு ஏரோடைனாமிக் மாதிரி ஒரு ஸ்பாய்லருமே கொடுத்துறாங்க. இந்த வேரியண்ட் அதாவது லைக் கூப்பே எஸ்யூவி டைப்புக்கு உங்களுக்கு ரியர் வைப்பர்ஸ் தேவை கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கிடும். அதனால் ரிவர்ஸ் உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் வைப்பர் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இங்கேயுமே வந்து உங்களுக்கு பிரேக் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும். சூப்பர். நீங்கள் அதான் அங்கே கிளாசி பிளாக்ல ஒரு ஸ்ட்ரிப்புமே கொடுத்துட்றாங்க. அது இந்த கலருக்கு வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிட்டு பூட் ஸ்பேஸுமே சேம் தான். எப்படின்னு பார்ப்போமா வாங்க. உங்களுக்கு அந்த எல்இடி கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் காட்டியிருப்பேங்க, அது வந்து ஐசி இன்ஜினில் இருக்கிற மாதிரி தான். இதுலையுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டெலிகேட் வந்துடும். எப்படி ஸ்லோவாக அழகாக ஓப்பன் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கு 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ், அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உங்களுக்கு 500 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கர்வ் ஈவிலையுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து ஹேண்ட் ஃப்ரீ பூட் இருக்குது. நீங்கள் கால் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பூட்டு க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆகும். அண்ட் மெமரி பூட்டுமே இருக்குது. அதுவுமே ஐசி என்ஜினில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா, ஸோ இந்த காரோட பூட் ஸ்பேஸுங்க உங்களுக்கு 500 liters நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 1 kg 4 கொடுத்துருக்காங்க லக்கேஜ் கேரியரு. இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டோரேஜ் தான் இருக்குன்னே தெரில. நீங்கள் ஐசி இன்ஜின்லையும் பார்த்துக்கலாம், இங்கேயும் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து சார்ஜிங் கிட்டு. ஸோ சார்ஜிங் கிட்டுமே இந்த கர்வ் ஈவியோட சார்ஜர் கிட்டுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் ஸ்பேர் வீல் எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. ஸோ 215/65 or 16 inches ஸ்பேர் வீல் ஜாக்கி, அதுவுமே சேம் அதே தான், மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பார்சல் ட்ரே வந்துடும். அண்ட் ஆட்டோமேட்டிக் டெலிகேட். அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா அண்ட் டிரைவர் டோர் வந்தீங்கன்னா உங்களுக்கு சேம் 1 touch அப் பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிச்சஸ், அப்புறம் விண்டோ லாக்கான சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரேஜ், காயின் டோக்கன் ஹோல்டர் ஸ்டோரேஜ், இங்கே ஃபுல்லாக லெதர் அப்போஸ்ட்ரி கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே வந்து 1 liter வாட்டர் பாட்டில் உங்களுக்கு இப்படி தான் வைக்க மாதிரிமா கொடுக்கும். 1 liter வாட்டர் பாட்டில் வித் ஸ்டோரேஜ். அப்புறமா ஹம்பர்லா ஹோல்டருமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. JBL ஸ்பீக்கர்ஸ் வந்துடும். நீங்கள் ஒரு குரோம் டிசைனில் ஒரு ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க, லாக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஈவிக்கும் ஐசி இன்ஜினுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு. ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒயிட் வித் லைட் கிரே கலருக்கான இன்டீரியர்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் நெக்ஸான் ஈவி, பஞ்ச் ஈவி மாதிரி உங்களுக்கு இன்டீரியர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த தீமில் வந்துடும். அண்ட் அப்புறமா வந்து உங்களுக்கு ஹேவ் யூஸ்வலாக பேக்கு, ஃப்ரண்ட், ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு, அப்புறம் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துட்றானுங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் ORBMக்கான சுவிச்சஸுமே கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல. ஓகே, டாடா கர்வ்.EVயோட ஸ்டியரிங் வீலுங்க இதாங்க. உங்களுக்கு ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் ஸ்டியரிங் வீல் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு நெக்ஸான் ஈவிக்கு பஞ்ச் ஈவியில் கொடுக்குற மாதிரி சேம் ஸ்டியரிங் வீல் தான் வித் ஒயிட் இன்டீரியர்ஸ், கிரே வித் ஒயிட் ஃபினிஷில் ப்ளூ கலர் ஸ்டிச்சிங்ஸ் உங்களுக்கு வந்துடும். பிகாஸ் இஸ் ஈவி. அண்ட் இலிமிடேட்டட் டாட்டா லோகோ கொடுத்துருவானுங்க. அதுவுமே எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு வந்து இங்கே இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கால் பிக் பண்ணுறதுக்கு, அட்டன் பண்ணுறதுக்கு, வாய்ஸ் இது வால்யூம் அப் அண்ட் டவுன், சாங் ட்ராக்கு, வாய்ஸ் கமாண்டு அண்ட் வாய்ஸ் கமாண்ட் இங்கே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். இங்கே வந்து உங்களுக்கு க்ரூஸ் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. க்ரூஸ் செட்டிங்ஸு, அந்த லைன் இதுக்கு அடாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே வந்து ஒரு டார்க் கிரே ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதில் தான் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லைட்டுக்கான சுவிச்சஸ்மே கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டுங்க. அப்புறம் இண்டிகேட்டர் சுவிச்சஸ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வைப்பர்ஸ், அப்புறம் வைப்பருக்கான சுவிச்சஸ்மே கொடுத்துறாங்க. இது வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ். இங்கே வந்து உங்களுக்கு பேட்டில் ஷிஃப்டர்ஸ் மாதிரி தெரியும், பட் இது பேட்டில் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. ரீஜென்ரேட்டிவ் மோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஷிஃப்டர்ஸ்மே கொடுத்தாங்க. அது பேட்டில் ஷிஃப்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து ரீஜென்ரேட்டிங் நீங்கள் வந்து level 0லேருந்து level 3, ஸோ டோட்டலாக 4 லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. level 0, 1, 2, 3 மொத்தம் 4 லெவல். இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிரேக் ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லை காரை நீங்கள் ஸ்லோ பண்ணாலும் சரி, உங்களுக்கு இது ரீஜென்ரேட்டிவ் மூலியமாக உங்களுக்கு பேட்டரிக்கு சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ காரை ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் பிரேக்கிங் மூலியமாக உங்களுக்கு கிளாஸ் ஸ்லோ ஆக போகுது. அப்போது இந்த ரீஜென்ரேட்டிவ் மோடு உங்களுக்கு லெவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் ஏற்றிக்கும். கிளஸ்டர் நம்ம யூஸ்வலாக டாட்டா ஈவியில் இருக்கிற சேம் கிளஸ்டர் தாங்க இருக்குது. உங்களுக்கு ரேஞ்ச் வந்துடும். அப்புறமா வந்து ட்ரிப்பியே, அப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடுது. என்ன கிலோமீட்டருக்கு எத்தனை ரேஞ்ச் போகும், அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி எல்லாமே, அந்த பேட்டரி சார்ஜிங் எல்லாமே வந்துடும். நீங்கள் இந்த மெனு இருக்குல்ல, இதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் அசிஸ்ட்டு அண்ட் வெஹிக்கிள் இன்ஃபோ அண்ட் உங்களுக்கு எனர்ஜி அனாலிசிஸ், இன்ஜின் ஃப்ளோ, மீடியா கண்ட்ரோல், நேவிகேஷன், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே வந்துடுங்க. இல்லை என்ன இல்லைங்க, இதில் எல்லாமே இருக்குன்னு வந்து கிளஸ்டர் வந்து நல்ல விசிபிலிட்டியாக நல்லா கிளியராகவே இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் இந்த காரோட இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம், ஈவியோட இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஐசி இன்ஜினுக்கு இதுக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த
ஆர்கேடிவி அப்படின்ற ஒரு ஆப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு. இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் டாடா மோட்டார்ஸ் அந்த கனெக்ட் மூலிமா உங்களுக்கு கேம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய கேம்ஸ் இருக்காங்க. இது கேம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் விளையாடிக்கலாம். ட்ரை பண்ணும் போதெல்லாம் விளையாடாதீங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அமேசான் அலெக்ஸா, அப்புறம் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ்ஸு, அப்புறம் உங்கள் ஜேபிஎன் மோடு, அப்புறமா வந்து செட்டிங்ஸ் இதெல்லாமே சேம் அதே தான். உங்களுக்கு சரௌண்ட் வியூ கேமரா எஸ் நீங்கள் இதுலையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் இருக்குல்ல, இதுலையுமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கேயுமே டச் ரெஸ்பான்ஸுமே இருக்குது. 360 டிகிரி கேமரா குவாலிட்டி இந்த அளவுக்கு நம்ம எந்த காருமே பார்த்தல, அவ்வளோ சூப்பரான கேமரா குவாலிட்டி இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக்கு 360 கேமரா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. ஸோ கார் எந்த கலர்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒயிட் கலர் தான் கொடுப்பாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ரிவர்ஸு இது 3D வியூ எல்லாமே இருக்குது இந்த காரில், சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் அதுக்கான சுவிச்சஸுமே கொடுத்துருங்க, அதுவுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் அதாங்க. ஸோ இதாங்க இந்த காரோட ஏசி கண்ட்ரோல். 2 ஏசி வெண்ட்டு, ஆம்பியன் லைட்டிங் இதுவுமே நீங்கள் வந்து இந்த மூட் லைட் மூலிமா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ சேஞ்ச் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். இதுவுமே வந்து நம்ம ஐசி இன்ஜினில் ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் இந்த கலருக்கும் இதுக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஐசி இன்ஜின் செரி கலருக்கும் இதுக்கும் வேறு லெவலில் இருந்தது. பட் இந்த ஒயிட் கலருக்கும் இந்த மெட்டல் அப்ரோஸ்டரி இது கொடுத்துருக்காங்களே, இந்த மெட்டல் ஃபினிஷ் வித் இது வந்து எப்படி இருக்குன்னு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு கோ பேசஞ்சர் ஒரு ஏசி வெண்ட்டுங்க. க்ளவ் பாக்ஸ் எஸ் ஆப்வியஸாக கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான், நல்லா டீப்பாகவே போகும், உங்களுக்கே தெரியும். அண்ட் இங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க, கீழே ஒரு லைட் ஆப்ஷனுமே கொடுத்துறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கோ பேசஞ்சரோட ஏசி வெண்ட்டு. டிரைவர் சைடில் எதுவுமே இல்லை உங்களுக்கு. ஒயிட் கலர் லைட் நம்ம ஐசி என்ஜினில் பார்த்தோம், ஒயிட் கலர் லைட், SOS பட்டனு, அப்புறமா அதுக்கான இது சன்ரூஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு பேரனாமிக் சன்ரூஃபுங்க. நம்ம ஐசி என்ஜினில் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகுது, தெரியுதா? எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, நீங்கள் 1 ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிரும் அண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். உங்களுக்கு டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் ஓப்பன் க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ உங்கள் டிரைவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் லைட் எதுவுமே இல்லை. ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துறாங்க வச்சுக்கோங்க. 6 ஏர் பேக்ஸ் வந்துடும் இந்த காரில். ஸோ எல்லாமே வந்து சிமிலராக அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே ப்ளூ கலர் ஸ்டிச்சிங்ஸுமே கொடுத்துட்றாங்க, ஒயிட் வித் ப்ளூ, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். IRBM என்னங்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆட்டோ டிமிங் IRBM தான். ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கான கண்ட்ரோல்ஸுங்க இது எல்லாமே வந்து டச் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பஞ்ச் இவியில் பார்த்துருக்கோம். இது வந்து சார்ஜிங் போர்ட் ஓப்பன் ஆகுது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ஜிங் போர்ட் ஓப்பன் ஆகும், உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அப்புறம் எல்டிசன் கண்ட்ரோல், பார்க்கிங் ஆசா லைட்டு, பூட் ஓப்பனு, அப்புறம் 360 கேமரா. நீங்கள் இதை வச்சுமே வந்து அந்த கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் ஒரு அந்த டச் பேனல்லையுமே உங்களுக்கு கேமரா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எல்லாமே டச்சு. ஏசி மட்டும் உங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸுக்கான ஏசி டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துறாங்க. ஏசி த்ரோ வேறு லெவலில் இருக்குது. ஓகே அண்ட் எக்ஸ்பிரஸ் கூலுமே இருக்குது. எப்படி ஃப்ளோ வேறு லெவலில் இருக்கா? அட்டேங்கப்பா, எக்ஸ்பிரஸ் குழு போட்டால் அது மட்டும் ஃப்ளோ கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஏசி கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ஏசிக்கான ஃபேன் ஸ்பீடு இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க. ரியர் ஃபாகர்ஸ், டிஃபாகர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கு, டைப் சி சார்ஜிங் போர்ட்டு அண்ட் USB சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதாங்க இந்த காரோட கீரு. நம்ம ஏற்கனவே நெக்ஸானில் பார்த்த சேம் கீர் தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த கர்வ் EVயில் கொடுத்துருக்காங்க. கீர் இப்படி தான் இருக்குது, சூப்பராகவே இருக்குது. அண்ட் ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ், அப்புறம் பார்க்குக்கு தனியாக பட்டன் கொடுத்துருக்காங்க. டிரைவ் மோட்ஸுமே இருக்குங்க, ஸ்போர்ட்ஸ், ஈகோ, சிட்டி மோடுமே இருக்குது. இது ஒரு மோடு சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட் மாறும். இதுலையுமே இருக்கா? இதுலையுமே இருக்குது. ஈகோ மோட், சிட்டி மோட், ஸ்போர்ட்ஸ் மோட். உங்களுக்கு நான் வந்து ஐசி இன்ஜினில் காட்டும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். இந்த மோட் லைட்டோட ஆம்பியன் லைட்டிங் சேஞ்ச் ஆகுது. அண்ட் இங்கே வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் போயிருக்குங்க, ஹாட் ஓல்டுங்க, அப்புறமா வயர்லெஸ் சார்ஜரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஆர்ம் ரெஸ்ட்டு. அண்ட் இதுதான் இந்த காரோடைய கீ. நான் கீ இங்கே காட்டிடுறேன். கீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த EV கீ தனியாக ஒரு கீ கொடுத்துருக்காங்க. ஸோ EVக்கான பேட்சிங் இருக்குது. இங்கே வந்து ஐசிஎன்ஜி போனீங்கன்னா டாட்டாக்கான பேட்சிங் இருக்கும். கர்வ் EV போனீங்கன்னா உங்களுக்கு EVக்கான பேட்சிங். அப்புறமா உங்களுக்கு லாக்கு, அன்லாக்கு, உங்களுக்கு பூட் ஓப்பன் எல்லாமே கொடுத்துருங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கர்வ் EVயில் கீயை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சூப்பர். ஓகே, ஸோ நான் டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்து உங்களுக்கு சேம் கம்ஃபர்ட் தாங்க உங்களுக்கு இருக்குது இந்த கர்வ் EVயில் பொறுத்த வரைக்கும். ஐசிஎன்ஜியில் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் குறையே இல்லை அந்த டே சப்போர்ட் சீட் கம்ஃபர்ட்லாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து இந்த பவர்டில் வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு வித் வென்டிலேட்டர் சீட்ஸ் அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. அதில் எந்த குறையுமே கிடையாது. ஒயிட் இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் இதுவுமே இருக்குது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீலு. ஸ்டேரிங் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாவே தாங்க இருக்குது. பேக் சீட்டில் போய்ட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். ஏன்னா பேக் சீட்டில் தான் பேட்டரி இருக்குது. வாங்க. ஓகே, நான் பேக் சீட்டுக்குள்ளே வந்தேன்னா வந்து உட்காந்தேன்னா எனக்கு வந்து
எனக்கு நியூ ரூம் கம்ஃபர்ட் ஓகே நல்லா தான் இருக்குது. இந்த விவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நியூ ரூம் இந்த அளவுக்கு கிடைக்குது. 100 சப்போர்ட் எனக்கு. நான் இப்படி காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணேன் எனக்கு 100 சப்போர்ட் கிடைக்குது. பட் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்தேன் எனக்கு 100 சப்போர்ட் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி இங்கே கீழே தான் உங்களுக்கு வந்து பேட்டரி பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதனால இந்த ஃப்ளோர் பேனல் லைட்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுது. நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐசி இன்ஜினில் உட்காந்து பாருங்க, இந்த விவியில் உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொல்லும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு தெரியல. ஆனால் ஹெட்ரூம் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக உட்காந்தேன்னா ஹெட்ரூமே இல்லைங்க. என் ஹைட்டுக்கே வந்து ஹெட்ரூமே இல்லை. பட் நான் இப்படி சாஞ்சிட்டு உட்காந்தேன்னா எனக்கு நார்மலான ஹெட்ரூம் கிடைக்குது. பட் ஓகே, நீங்கள் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஈவியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டரி பிளேஸ்மெண்ட் இறங்கினாக்கு இந்த சீட்டுமே நல்லா ஹைட்டாகவே இருக்குது. இப்படி தான் இருக்குது சீட்டோட பொசிஷன். பட் இருந்தாலுமே ஹைட்டாகவே இருக்குது. அப்புறமா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இங்கே ஆம்ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடும். தேர்ட் பேசஞ்சருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இல்லை, 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ஐசோஃபிக்ஸ், எல்டி சீட்டுக்கான அமௌண்ட் அதெல்லாம் சேம் அதே தாங்க. உங்களுக்கு அந்த எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறமா இங்கே ஒரு கிராப் ஹேண்டில்ஸு, ஒயிட் கலர் லைட் வந்துடும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுக்கு சன்ரூஃப் அது எல்லா கார்லையுமே இருக்குது. இந்த கர்வியிலுமே சன்ரூஃப் இருக்குது. ஒரு சைடு மட்டும் கிராப் ஹேண்டில்ஸ் இது கிராப் ஹேண்டில்ஸோட அந்த கோட்டுக்கான ஊக்கு கொடுத்துறாங்க அந்த சைடு மட்டும். சூப்பராகவே இருக்குது. கம்ஃபர்ட் மெயினான விஷயம் இது மட்டும்தான். அதை நீங்கள் கம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா கர்வி ஈவி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காராகவே இருக்கும். நான் 585 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு இன்ஜின் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். ஸோ பெஸ்ட்டான கார் தான் வாங்க. ஓகே, ஸோ ஒரு வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ், அப்புறம் அக்காம்ப்ளிஷ்டு, அப்புறம் அக்காம்ப்ளிஷ் ப்ளஸ் எஸ், அப்புறமா எம்பவர்டு ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு வேரியன்ட் லிஸ்ட்டை நான் இங்கே ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன், வேர்டிங்ஸாக போட்டு விட்றேன். நீங்கள் வந்து பாருங்கள். நான் பண்ணுறது டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்டுங்க. இது எம்பவர்டு ப்ளஸ் ஏ நான் பண்ணுறது டாப் ஆஃப் தி லைன் வேரியன்ட்டு. உங்களுக்கு லாங் ரேஞ்ச் நான் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த காரோட வேரியன்ஸு. curve.ev-யோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அந்த ICNG தான் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணல. இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 17.49 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 21.99 lakhsலேருந்து வந்து உங்களுக்கு முடியுது. இது வந்து நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் மட்டும் தான், ஆன் ரோடு கிடையாதுங்க. ஏன்னா ஆன் ரோடு ஒரு பிளேஸுக்கு டிஃபர் ஆகும். நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் கலர் வைஸ் உங்களுக்கு ஒரு வேரியண்ட்டுக்கு ஒரு கலர் வைஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நான் என்ன வேரியன்ட்ஸ்க்கு என்னென்ன கலர்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கீழே போட்டு விட்றேன். இதாங்க இந்த கார் curve.ev. இது எப்படி இருக்குது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நல்லாவே வந்து டாட்டா கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லலாம். வேற ஒரு கார் வீலில் பார்ப்போம். பாய்.